கண்ட்ரோல் ரூம் ஸ்பீக்கிங். 309 இருக்கீங்களா? 309 ஸ்பீக்கிங். சென்னையில் இருக்க ஒரு பெரிய மெடிக்கல் ஷாப்பில் பாம்பு வச்சுருக்காங்கன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. உடனடியாக உங்கள் டீமை கூப்பிட்டு கிளம்புங்க. ஓகே சார், எங்கள் ஸ்பாட் மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, நாங்கள் உடனே வந்துடுவோம். ஷோர், நான் சென்ட் பண்ணுறேன், நீங்கள் கிளம்புங்க. பாய்ஸ், உடனே இங்கே வாங்க. நம்மளுக்கு வேலை வந்திருக்கு. நம்ம கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் நம்ம இப்போ காட்ட போகிறோம். கமான், ஷூட் அப். டீம் அசம்பிள். ஓகே, இந்த மிஷனில் நம்ம யாருமே நம்மளுடைய பர்சனல் நேம்ஸ் வச்சிருக்கக்கூடாது. ஓகே, நீங்கள் ஏ, நான் பி, நீங்கள் சி, நீங்கள் டி. என்னது டியா? நான் டி இல்லை, நான் டா. அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை, நம்மளுக்கு மிஷன் தான் முக்கியம். கமான், லெட்ஸ் பிளான். பிளான் ஏ. இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா? அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா இப்போ பிளான் பி. அப்புறம் இதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா வேறு வழியே இல்லை, எமர்ஜென்சி பிளான் தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, கமான் காய்ஸ், கமான், லெட்ஸ் ரெடி, லெட்ஸ் கோ. எஸ் சார். ஓகே பாய்ஸ், இப்போ நான் ஷட்டர் ஓப்பன் பண்ண போகிறேன். பண்ண உடனே நம்ம உள்ளே போய் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சார் எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ ஷட்டர் திறக்கும் போது அதில் கம்பி கட்டி பாம்பு வெடிக்கிற மாதிரி டெட்டனேட்டர் வச்சுருந்தா என்ன பண்ணுறது சார்? ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நான் அந்த ஷட்டருக்குள்ளே போய் பார்க்குறேன் சார், கம்பி ஏதாச்சும் இருக்குதான்னு. ஓகே, கோ ஹெட். என்னடா கம்பி வச்சுதா? என்ன வந்த வழியை பார்க்காம வேடிக்கை பார்த்துனீங்க? வாங்க போய் வேலையை பார்க்கலாம். ஓகே காய்ஸ், நம்மளுடைய தேடல் நம்ம ஆரம்பிச்சிடலாம். என்னப்பா ட்ரெயின் விளையாட்டா? நீங்கள் யாராச்சும் வண்டி ஓட்டுறீங்களா? போங்க, ஸ்ப்ளிட்டாக போய் தேடுங்க. சி, என்னப்பா பண்ணுற? ஒன்றும் இல்லை சார், இங்கே இருக்கிற மெடிசன் எடுத்துன்னு போயிட்டு வெளில விற்றா செம்ம காசு கிடைக்கும்ல சார், அதான் சார். காசு கிடைக்குமா? காசுலாம் கிடைக்காது, கேஸு தான் கிடைக்கும். போய் பாம தேடுப்பா. சார், நான் பாமை கண்டுபிடிச்சிட்டேன். டி, இந்த ஜோக்கு மட்டும் வேணாண்டி. என்னை டின்னு சொல்லாதீங்க, என்னை டான்னு கூப்பிடுங்க. சார் எனக்கு ஒரு டவுட்டு சார். இந்த மெடிக்கல் ஷாப் திறந்தோடனே ஓனர் கல்லாப்பட்டி தான் திறந்து பார்ப்பாரு. ஒருவேளை இந்த பாம்பு வைக்கிறவன் இந்த கல்லாப்பட்டியில் அந்த டெட்டனேட்டரை வச்சிருந்தா? வாவ், பிரில்லியன்ட். பாய்ஸ், கல்லாப்பட்டியை சர்ச் பண்ணுங்க. சார் நம்ம கேஸ் கரெக்ட் தான் சார், பாம்பு இங்கே தான் இருக்கு. ஓகே வாங்க, நம்ம இந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ணுவோம். ஏய், எனக்கு தெரிஞ்சு அது ரெட் ஒயராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் க்ரீன் வேற இருக்கக்கூடாதா? ஏன், நீங்கள் தான் வியட்நாம் ட்ரைனிங் போயிட்டு வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. உங்களுடைய இன்ஸ்டிங் என்ன சொல்லுதோ அதை பண்ணுங்க. இதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தோன்னா நம்ம இங்கேருந்து வெளியே, இல்லைன்னா நாமளுமே இங்கேயே வெடிச்சிருவோம். பட் நீங்கள் பண்ணுங்க, we are still with you. Careful. Oh. Yes! Wow! We have completed our mission. Boys, we have accomplished the mission. Yes! ஏய், என்னாச்சு? நம்ம மிஷன் தான் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஏன் கவலையாக இருக்கீங்க? சார் இல்லை சார், அந்த பாம்பு நான் டிஃப்யூஸ் பண்ணும்போது அதில் பார்த்தேன்.
நான் வியட்நாம் ட்ரைனிங்கில் கூட பார்த்ததில்ல. அதில் ஏதோ வித்தியாசமாக 2/3லாம் போட்டிருந்துச்சு. அது என்னதுன்னே புரியல சார். எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது சார். ஓ மை காட், ஒருவேளை இந்த 3ன்ற நம்பர் ஆஃப் பாம்ஸை குறிக்குதோ? ஒருவேளை 3 பாம்பில் நம்ம ஒரு பாம் தான் டிஃப்யூஸ் பண்ணியிருப்போம். பாய்ஸ், இந்த ரூமில் இன்னும் 2 பாம்ஸ் இருக்கு. கம் ஆன், சர்ச் ஃபார் 1/3. ஆஹா, குளுக்கோஸே இன்னைக்கு எடுத்து ஒரு 4 டப்பாவை காலி பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். மிஸ்டர் டி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குண்டை தேட சொன்னாக்கா குளுக்கோஸ் குண்டான காலி பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ, சரி அதை கொடுங்க. உங்களை மேய்க்கிறதுக்கு எனக்கு தான் தேவைப்படும். நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். அடா டேய், பா பா பாம்பு கண்டுபிடிச்சிட்டேன். பாம்பு கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் என்ன இது 1/3 தானே நான் கண்டுபிடிக்க வேண்டியது. அவர் தானே பாஸ் சொன்னார். இதில் என்ன 3/3 போட்டுக்குது? சரி, இதை எடுத்த இடத்துலயே வச்சிருவோம். பொம்மை, இதை நீ பத்திரமா வச்சுக்கப்பா. ஏய், என்னடா பொம்மையை வச்சு விளையாண்டு இருக்க? இங்கே குடுறா. இந்தாடா, நீ புடுறா. மிஸ்டர் ஏ, கையில் பொம்மை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை சார், அவன் தான் சார் என்கிட்ட கொடுத்தான். சரி, நீங்கள் அதை என்கிட்ட கொடுங்க. நீங்கள் போய் பாம்பை தேடுங்க விளையாடிக்கிட்டு. சார், எனக்கு ஒரு டவுட் சார். எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் சின்ன சின்ன பொருள்லாம் முன்னாடி வச்சுட்டு பெரிய பொருளாக தான் சார் பின்னாடி வைப்பாங்க. ஆனால் இந்த செல்ஃபு மட்டும் பாருங்கள், எல்லா பொருளும் வித்தியாசமாக அடுக்கி வச்சுருக்காங்க. எனக்கு இந்த செல்ஃப் மேலே தான் ஏதோ ஒரு டவுட்டாக இருக்குது. மிஸ்டர் ஏ, நீங்கள் மறுபடியும் என்னை இம்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. குட், நம்ம இங்கேயே சர்ச் பண்ணி பார்ப்போம். பாய்ஸ், கம் சர்ச். எஸ் சார், இந்த பாம்பு இந்த மேல் செல்ஃபில் தான் இருக்குது சார். ஆமாம் மிஸ்டர் சி, அந்த உயரத்தில் இருந்தால் உங்களால் மட்டும்தான் அந்த பாம்பை பார்க்க முடியும். உங்களுக்கு தான் அந்த உயர் நோக்கு பார்வை இருக்கு. என்ன நீங்கள் உட்கார்ற? இந்த பாம்பு நான் தானே கண்டுபிடிச்சேன். அந்த சிவப்பு கலர் ஒயர் தானே. நான் வெட்டுவேன், எனக்கும் வெட்ட தெரியும். நான் பார்த்துக்கிறேன். இது என்ன பர்த்டே கேக்கா? ஆளுக்கு நான் வெட்டுவேன்னு. இது பாம்பு. பி சீரியஸ். சார், கையெல்லாம் உதறது சார். அதனால தான்ப்பா வேணான்னு சொல்கிறேன். ஆனாலும் நான் தான் சார் வெட்டுவேன். சீ, ரொம்ப பத்திரம். எடி, என்னடா பண்ணுற? உனக்கு வேர்த்துச்சுல, வேறு ஊற்றி பாம்பில் மேலே பட்டுச்சுன்னா, பாம்பு வெடிச்சிச்சுன்னா சால்ட் வாட்டர் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி உனக்கு தெரியாது. அதுக்குன்னு டோர் மேட் வச்சாடா தொடைப்ப. ஐயோயோ. காய்ஸ், நம்ம இந்த பாம்பு டிஃப்யூஸ் பண்ணிட்டோம். பட் செலிப்ரேட் பண்ணாதீங்க. நம்ம 3 பாம்பில் 2 பாம்பு தான் டிஃப்யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் 1 பாம்பு இருக்கு. நம்மக்கிட்ட டைமும் இல்லை. கமான் பாய்ஸ், சர்ச். இது ஒரு பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோஷன். நல்லா தேடுங்க, டைம் இல்லை. சாரு பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோஷன் தானே சொன்னார். அப்போது பிளாஸ்டிக்கும் மெட்டலையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருவோம். இது பிளாஸ்டிக்கு, இது மெட்டல், இது மெட்டலு, இது பிளாஸ்டிக்கு, இது பிளாஸ்டிக்கு, இது மெட்டல். மிஸ்டர் சி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார், நீங்கள் தானே சார் சொன்னீங்க பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோஷன்னு. அதனால தான் சார் பிளாஸ்டிக் தனியாக மெட்டல் தனியாக பிரித்து வச்சுன்னுக்கிறேன். ஐயோ, நல்லா காயிலாங்கடையில் வேலை செய்கிறவண்டிங்களாம் வந்து பாம்பு ஸ்குவாடாக சேர்ந்துருக்கானுங்க. குண்டு கண்டுபிடிக்கணும்னாக்கா கடை விரிச்சு உட்காந்துட்டான். மிஸ்டர் சி, போய் பாம்பு கண்டுபிடிங்க. பிளாஸ்டிக் தனியாக மெட்டல் தனியாகும். சார் என்ன பண்ணுறீங்க? சார் தான் பாம்பு தேட சொன்னார்லடா, அதான் தேடுனுக்கிறேன். எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுங்கன்னு நம்ம குரூப்பில் ஒருத்தன் இப்போ டவுட் வருதுன்னு வாம்பர். சார், எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லலை சார்,
இந்த மெடிக்கல் ஷாப்பில் இந்த டெடி பேர் என்ன சார் பண்ணிட்டு இருக்கு? சார் ஆமாம் சார், இப்போ தான் ஞாபகம் வருது சார். சார் இந்த பாம்பை நான் ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டேன் சார். ஆனால் இந்த பாம்பில் வந்து 3/3ன்னு போட்டுருந்துச்சா, ஆனால் நீங்கள் 1/3ல் கண்டுபிடிக்க சொன்னீங்க. அதனால் நான் இந்த பாம்பை திரும்ப இதுக்குள்ளேயே வச்சுட்டு நான் அந்த 1/3 கண்டுபிடிக்க போயிட்டேன். சரி, நீங்கள் அந்த பொம்மை கூட இல்லைன்னு இருங்க, நான் போய் அந்த பாம்பை தேடி கண்டுபிடிக்கிறேன். மிஸ்டர் சிக்கு என்னதான் ஆச்சு? அதான் பாம்பை கண்டுபிடிச்சிட்டுமே, இவர் எந்த பாம்பை தேடி போகிறாரு? ஸோ சரி வாங்க நம்ம டிஃப்யூஸ் பண்ணலாம். பாம்பு இதில் இருக்கான்னு பாருங்க. சார் பாம் இதுக்குள்ளே தான் சார் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டே 2 பாம் டிஃப்யூஸ் பண்ணதை விட இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது சார். வயசுலாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது சார். இது எப்படி டிஃப்யூஸ் பண்ணுறதுனே தெரில சார். டைமும் நம்மக்கிட்ட இல்லை சார். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல சார். ஓகே, நம்ம பதட்டப்பட வேண்டாம். இந்த பாம்பு எக்ஸ்ப்ளோஷனை மினிமைஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பண்ண முடியுமா? சான்ஸ் இருக்குது சார். இந்த பாம் வெடிக்கிறதுக்கு அட்மாஸ்பியரில் இருக்க ஆக்சிஜன் தான் சார் ஹெல்ப் பண்ணுது. இதை கட் ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஏர் டைட் சேம்பருக்குள்ளே வந்து இந்த பாம்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம இதில் இருக்க எக்ஸ்ப்ளோஷனை வந்து மினிமைஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அந்த மாதிரி ஒரு சேம்பருக்கு எங்கப்பா போகிறது? சார் இப்போதைக்கு இதான் சார் கச்சது. இது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு பாருங்கள். மிஸ்டர் டி, தேங்க்யூ. லெட்ஸ் கிவ் அ ட்ரை. ஓகே பாய்ஸ், நம்மளால் முடிஞ்ச எல்லாத்தையுமே நம்ம பண்ணிட்டோம். எல்லா பாம்பையுமே டிஃப்யூஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு அவசியம் இல்லை. நம்ம எமர்ஜென்சி பிளானை எக்ஸிக்யூட் பண்ண நேரம் வந்துருச்சு. Three, 2, run! சார் டீ எங்கடா போகிறீங்க? டீ ஒரு பொறுப்பே இல்லாமல் போயிட்டுருக்கீங்களேடா. டீ யாரா பாப்பா இதெல்லாம்? சரி நானே பார்த்துக்கிறேன், நானே டிஃப்யூஸ் பண்ணிக்கிறேன். மிஸ்டர் சி, அங்க இருக்காதீங்க. எமர்ஜென்சி பிளான் எக்ஸிக்யூட் பண்ற டைம் இது. ரன், ஓடுங்க. மிஸ்டர் சி சொல்றத கேளுங்க, அங்க நிற்காதீங்க. பரவாயில்ல சார், நான் பண்ணிடுவேன் சார். நான் இதை கண்டிப்பாக டீஆக்டிவேட் பண்ணிடுவேன். முடியும். இது என்ன இவ்வளோ டைட்டாக இருக்கு? மிஸ்டர் சி, என்னாச்சு? எந்திரிங்க மிஸ்டர் சி. ஆர் யூ ஆல் ரைட்? சார் நான் பொழிச்சு போல சார். ஓகே மிஸ்டர் சி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தேனே? இருக்கு சார். பாம்பும் பாவமும் ஒரே மாதிரி தான். உன்னால் முடியாத பட்சத்தில் விட்டு ஓடிடு. ஆமாம், அதுதான் அந்த எமர்ஜென்சி பிளான். நம்மளால முடியாத பட்சத்தில் விட்டு ஓடிடணும். பைபிளையும் அப்படிதான் சொல்லியிருக்கு. பாளையத்துக்குரிய விச்சைக்கு மட்டும் விலைக்கு ஓடுன்னு தான் சொல்லியிருக்கு. அதே மாதிரி தான் எல்லா பாம்பையும் நம்மளால டிஃப்யூஸ் பண்ணியே ஆகணும்னு கிடையாது. எமர்ஜென்சி பிளான், ரன், ஓடுங்க. அதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். சரி சார், சாரி சார். இப்போ நான் பொழிச்சிருவேனா சார்? எஸ் மிஸ்டர் சி, நீங்கள் இதுலேருந்து பொழைச்சிப்பீங்க. பாம்பு வெடிச்சதுலேருந்து உங்களுக்கு இந்த காயங்கள் எல்லாமே மறைஞ்சிரும். ஆனால் இதோட பாதிப்புகள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதை நீங்கள் கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பாவமும் அப்படி தான். அதுலேருந்து வெளியில் வர முடியும், விடுதலை கிடைக்கும், பாவ மன்னிப்பு கிடைக்கும். ஆனால்
அதுக்கான கான்சிக்வன்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த வலி, அந்த கஷ்டங்கள், அந்த கில்ட்னஸ், அந்த கான்சிக்வன்சஸ்லாம் நம்மளால் மாற்ற முடியாது. ஓகே மிஸ்டர் சி, மெடிக்கல் டீம் உடனே நீங்கள் வாங்க. ஓகே லுக், சரண்டர் பண்ணுறதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எங்கே தெரியுமா? சரண்டர் பண்ணோட முதல் ஸ்டெப்பு அட்மிட்டிங்கில் தான் ஆரம்பிக்குது. என்னால் இது முடியாது, இது என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை அப்படியே விட்டுட்டு போகிறதுல தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ஆரம்பிக்குது. வித்தவுட் என்னால் முடியாதுன்னு நீங்கள் ஒத்துக்காத பட்சத்தில் உங்களால் அந்த சரண்டரன்ஸ்ன்ற இடத்துக்கே உங்களால் போகவே முடியாது. ஸோ தட்ஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு சே இன் திஸ் கிட். ஓகே.